This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின் B12 வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் விட்டமின் B12 வந்து நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்கும், பட் வெஜிடேரியன்ஸ்லேயும் இருக்குது. அது வெஜிடபிள்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸில் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு டாப் 6 மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா, மஷ்ரூம் வந்து நிறையா எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த B12 காம்ப்ளெக்ஸ் குறைவாக இருக்கும். அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அதிகமாக வந்து கொடுக்குறதுனால நமக்கு அந்த B12 காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, ப்ரக்கோலிக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் வந்து சாப்பிட்றது கிடையாது. இதை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைட்டாக பிளான்ச் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுத்தாலே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயுமே நிறையா இருக்குது, ஏன்னா க்ரீன் வெஜிடபிள். மூணாவது நமக்கு வந்து பொட்டேட்டோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குட்டி பசங்க நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டேட்டோ பிடிக்க தான் செய்யும். ஒரு சிலர் வந்து தவிர்ப்பாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் வயசாகும் போது இந்த பொட்டேட்டோ எடுத்துக்க தேவையில்லை. குட்டி பசங்களுக்கு நிறையாவே கொடுக்கலாம். இதுலேயுமே நமக்கு வந்து B12 நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த வெஜிடபிளில் இருக்குது அப்படின்னா, பீட்ரூட்டில் நிறையா இருக்குது. இது சாப்பிட்றதுனாலமா உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும். அது கூடவே சேர்ந்து அந்த பீட்ரூட்டில் உள்ள அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, கீரை, அதையுமே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து ரொம்ப குக் பண்ணாமல் ஓரளவுக்கு பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம சேலட் பண்ணியும் சாப்பிட்லாம். பொரியலாக சாப்பிட்லாம், கூட்டாக சாப்பிட்லாம், சேலடாக சாப்பிட்லாம். நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஜூஸாக கூட குடிச்சிக்கலாம். நமக்கு எது தோதாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து கீரை வகைகள்லையுமே நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த கீரையை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கீரையை அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த கீரையில் நமக்கு B12 கிடைக்கிது. அதனால் நம்ம எப்படிலாம் சாப்பிட முடியும் அப்படின்றது எப்படின்னா, வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது ஆயில் கண்டென்ட் தான், அது சாப்பிட்றது சரியில்லை தான். இருந்தாலுமே வந்து சுத்தமாக கீரை எடுத்துக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாலக் பாஸ்தான்னு சொல்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு க்ரீன் மூங்கில் இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்றத விட நீங்கள் வந்து அதை நல்லா முளைக்க வச்சு முளைக்கட்டி எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு முளைச்சப்போ சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு முளை விடுற அளவுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கடுத்து இப்போ நிறையா ஃபேமஸாக ஆகிற மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வெயில் படாமல் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது தான். இந்த மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்து வந்து நீங்கள் சாலட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை தோசையில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.